Hi guys, good afternoon. So நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ போற போக்குல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த லைக் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வீடியோ ஃபர்தரா போடுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ இப்போ வந்து நான் சீரியல் ரிவ்யூ போடல கைஸ். ஆல்ரெடி வந்ததை நான் வந்து வரப்போற சீரியலை பத்தி நான் பேச போறேன். ஸோ ஜீ தமிழ்ல வந்து சூப்பரான ஒரு நாடகம் வரப்போகுது. நம்ம யாரு நடிச்சது பாத்தீங்கன்னா இந்திரா. மத்தியானம் இந்திரான்னு ஒரு நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா guys? அதுல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க, பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது பேர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? ஸோ சூப்பரா இருக்கு. அந்த ட்ரெய்லரே பாத்தீங்கன்னா, அந்த சீரியல் வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் அந்த ப்ரோமோலாம் போடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அந்த ப்ரோமோவே பாத்தீங்கன்னா ஹீரோவும் ரொம்ப அழகா இருக்காரு, அவங்க ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா. இந்திரா நாடகத்துல பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு நடிச்சிருப்பாங்க. டான் 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 அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்திரா நாடகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, ஏன்னா அதுல கதை எதுவுமே இல்லை, அதனால அது சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஹீரோயினுக்கு வந்து இப்ப சூப்பரான ஒரு நாடகம் செமையா இருக்குது கைஸ். ட்ரைலரே பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோவே பாத்தீங்கன்னா செமையா இருக்குது. ஹீரோவும் ரொம்ப அழகா இருக்காரு. ஏதோ இந்த ஃபேக்டரி, இந்த துணி நூல்ல வேலை செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஃபேக்டரிய காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஓனரே வந்து பாத்தீங்கன்னா அதுல வேலை செய்யற மாதிரி காமிக்கிறாங்க. 2 பேர் லவ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்ல வந்து அப்படியே இறங்குறாரு. யாரு எம்டியா வர போறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது அந்த இதுல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கார்ல வந்து ஜம்முன்னு இறங்குறாரு. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. எப்படா இந்த நாடகம் வரும்னு இருக்கு. சீக்கிரமா அந்த நாடகம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ன்ற சீரியல் வந்து சீக்கிரமா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சீக்கிரமா ஜீ தமிழ்ல வரணும். சூப்பரா இருந்துச்சு கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கலாம். மனசெல்லாம், அதுக்கப்புறம் கெட்டி மேளம், நிறைய நாடகங்கள் ஜீ தமிழ்ல புதுசா வந்திருக்குது. அப்படியே அந்த பழைய நாடகங்களை கொஞ்சம் முடிச்சு விட்டீங்கன்னா மனசனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைத்தேன் வந்தாய், சரி நினைத்தேன் வந்தாயா, ஆமா, நினைத்தாலே இனிக்கும், அந்த பொம்மி நாடகம், அதை கொஞ்சம் முடிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேய் பூதம் பிசாசுன்னு சொல்லி ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் வந்து நிறைய சீரியல் எனக்கு போகணும்னு ஆசை கேஸ். ஆனா எல்லாத்தையும் என்னால ஒட்டுக்கா பார்த்து போட முடியாது. நம்ம ரிவ்யூ தானே போடுறோம், அதுல ஆல்ரெடி நடக்க போறது டிவிக்கு முன்னாடி நம்ம போடுறது இல்ல, நம்ம பார்த்துட்டு அதை பத்தின ரிவ்யூ தான் நம்ம போடுறோம். அதனால என்னால எல்லா நாடகமும் பார்க்க முடியல. உங்களுக்கு ஏதாவது நாடகம் பார்த்து வேணும், எனக்கு இதை பத்தி போடுங்க, எனக்கு இதை பத்தி ரிவ்யூ பேசுங்க அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா அதை பத்தி நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து நான் இப்ப இதயம், அதுக்கப்புறம் சந்தியா ராகம், அப்புறம் வீரா, அண்ணா, இந்த மாதிரி நாடகம் தான் போட்டுட்டு இருக்கேன். இனி உங்களுக்கு ஏதாவது நாடகங்கள் தேவைப்பட்டா சொல்லுங்க, நம்ம அதையும் நம்ம வீடியோல போடலாம், சரியா? அவ்வளவுதான் guys. இந்த நாடகம் எப்ப வர போகுதுன்னு தெரியல, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மத்தியானமா இல்ல நைட்டான்னு தெரியல, இல்ல ஈவினிங்கான்னு தெரியல. எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த சீரியலுக்காக. சீக்கிரமா இந்த நாடகத்தை வந்து போட்டுருங்க. நல்லா இருந்துச்சு, ஹீரோவும் நல்லா இருக்காங்க, ஹீரோயினும் சூப்பரா இருக்கிறாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெஞ்சத்தை கில்லாதே சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அது என்னமோ ஜெயாகாஷ்க்கு வந்து காலில் ஏதோ ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நல்ல நல்ல சீரியல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடுறீங்க. விளங்காத சீரியலு, ஒண்ணுமில்லாத சீரியலு, இத்து போன சீரியல் எல்லாம் வருஷ கணக்கா போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பொம்மி நாடகத்துல எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அதெல்லாம் வருஷ கணக்கா போட்டு இழுத்துட்டு இருக்கீங்க, கேவலமா இருக்கு.